உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். தொடர்ந்து இந்த கொங்கு பகுதியில் விவசாயிகள் தோட்டத்து வீடுகளில் தனியாக வசிக்கும் வயது முதிர்ந்த விவசாயிகள் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுவது என்பது தொடர்கதையாகவே இருக்கிறது. பல்லடத்தில் நடந்த அதே பேட்டர்ன்ல மீண்டும் ஒரு கொலையானது இந்த கொங்கு பகுதி சிவகிரி அருகே உள்ள விளக்கேத்தியில் நடந்திருக்கு. இப்படியே இந்த கொலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்குமே ஆனால் இந்த கொங்கு பகுதி தமிழகத்திலிருந்து தனித்து விடப்பட்டதா என்ற ஒரு கேள்வி கணையோடு தான் இந்த காணொலியை நாங்கள் தொடங்கவிருக்கிறோம். 7 சம்பவங்கள்: அரச்சலூர் குன்னங்காட்டு வலசு, அரச்சலூர் லிங்கக்கவுண்டன் வலசு, காங்கேயம் மருதுரை, காங்கேயம் ரங்கம்பாளையம், சென்னிமலை உப்பிலிபாளையம், அவினாசிபாளையம், சேமலை கவுண்டன் பாளையம், இப்ப விளக்கேத்தியில் இந்த ஒரு பிரச்சனை. இப்படி தொடர்ந்து விவசாயிகள் பலியாக்கப்படுவது என்பது மிகப்பெரிய ஒரு அவமானமாகவே பிறர் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பிரச்சனைகள் நடந்த உடனே காவல்துறை ஒரு தனிப்படை அமைக்கும். உடனே படிப்படியா 3 மாசம் ஆகும், கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே அந்த தனிப்படையினுடைய வீரியம் குறைந்துகிட்டே போகும். முதல்வர் ஏன் நேரடியாக இத்தகைய சம்பவங்களை கண்ணில் கண்டும் காணாதவாறு இருக்காரா அப்படிங்கிற கேள்வியை தான் இந்த இடத்துல நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. என்னதான் தொடர்ந்து இந்த கொங்கு பகுதி ஆளும் தரப்புக்கு வாக்களிக்கவில்லை என்ற ஆதங்கத்தோடு இப்படியான செயல்கள் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆளும் தரப்பு ஆதரிக்குதா அப்படிங்கிற ஒரு ஐயத்தோடையும் இந்த காணொலியை நாங்கள் தொடங்கவிருக்கிறோம். விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. நம்ம மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய கேள்வி ஒண்ணுதான். தோட்டத்தில் வீடுகளில் வாழக்கூடிய விவசாயிகளுக்கு துப்பாக்கி உரிமம் கொடுத்துருங்க. எப்படி ஒரு காலத்தில் கள்ளக்குறிச்சி பகுதியில் கோமிகி அணையை சுற்றி வாழக்கூடிய இதே இந்த கொங்கு பகுதியில் இந்த கொங்கு வேளாளர் சமூகத்தை சார்ந்த விவசாயிகளிடம் பெருவாரியாக துப்பாக்கி லைசன்ஸ் ஆனது ஒரு காலத்தில் கொடுக்கப்பட்ட வரலாறு என்பது இருக்கு. அதை போலவே கொடுத்துருங்க. தோட்டத்து வீடுகளில் வசிக்கக்கூடிய விவசாயிகள் துப்பாக்கி லைசன்ஸ், துப்பாக்கி உரிமம் வைத்துக் கொள்ளுங்கள், இல்ல ஆயுதத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு உரிமையை கொடுங்க. வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் தான் மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களுடைய தலைமையில் விவசாயிகளும் பண்ணையக்காரர்களும் பாளையக்காரர்களும் ஒருங்கிணைந்த போது அப்பா ஆங்கிலேயன் ஒரு ஜியோ பாஸ் பண்றான். எந்த விவசாயிகளும் எந்த ஒரு குடியானவர்களும் தங்களுடைய பண்ணையங்களில், எந்த ஒரு பண்ணையக்காரர்களும் தங்களுடைய பண்ணையங்களில் ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது, வைத்திருக்க கூடாது என்ற ஜியோ பாஸ் ஆகுது. அப்ப இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அதே மாதிரியான ஒரு நெருக்கடிக்குள்ளதான் எங்களை வாழ வைக்கிறீங்களா? அன்னைக்கு ஆங்கிலேயன் எங்களுடைய வரி பணத்தை எல்லாம் சுரண்டி போனா அதை எதிர்த்து நாங்கள் கிளர்ச்சி செய்து போர் செய்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக இங்கு கொங்குவடை கட்டமைத்த மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் திகழ்ந்தார். அதே மாதிரி சூழல் தான் இன்னைக்கு இங்க நிகழுதோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு தான் எங்களுக்கு இருக்கு. ஆம், எங்களுடைய வரிப்பணம் தான், பெரும்பான்மையான எங்களுடைய வரிப்பணம் தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் நடத்துவதற்கே ஊந்துகோலாக இருக்கு. 50% மேற்பட்ட வரியை இந்த கொங்கு பகுதி தான் செலுத்துகிறது. அப்படிப்பட்ட இந்த கொங்கு பகுதியில் வாழக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. ஏன் அப்படி இந்த விவசாயிகளை ஏன் ஆளும் தரப்பு வெறுத்து ஒதுக்குதா, இல்ல காவல்துறை கண்டும் காணாமல் இருக்கிறதா? எவனோ ஒருத்தன் குடிச்சிட்டு போறது தப்பு. அப்படி குடிச்சிட்டு எங்கேயாவது போனானா உடனே நிறுத்தி அவனை 100, 200 இல்ல அவன்கிட்ட லஞ்சம், இல்ல அவனை மன உளைச்சலுக்கு ஆளாகிறது. இப்படி பல்வேறு சின்ன சின்ன விடயங்களை எல்லாம் பெருசாக நினைக்கக்கூடிய எண்ணக்கூடிய காவல்துறை ஏன் இப்படியான சம்பவங்களை எல்லாம் கண்டும் காணாமல் இருக்கிறது என்ற ஐயப்பாடுதான். இப்படி ஒரு ஸ்டேஷன்ல ஒரு லிமிட்ல நடக்குதுன்னா அங்க இருக்கக்கூடிய எஸ்ஐ இன்ஸ்பெக்டரை மொத்தமா நீங்க சஸ்பெண்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஐயப்பாடு வரும்ல. இல்ல அவங்களுக்கு உண்டான அந்த மென்ஸ் ஃபோர்ஸை நீங்க அதிகமா கொடுங்க. சும்மா ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க அந்த ஸ்டேஷன்ல, அவங்க போய் எத்தனை பேரை பாத்திர முடியும்? அங்க அந்த பகுதிகளுக்கு நீங்க அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. அரசாங்கமே முன் எல்லா பஞ்சாயத்துகள்லயும் சிசிடிவி கேமராவை பிக்ஸ் பண்ணுங்க. எல்லா பஞ்சாயத்துகள்லயும் நீங்க சிசிடிவி கேமரா வைக்கலாம் இல்லையா? அப்படி பிரச்சனை நடக்கக்கூடிய பகுதிகளில் அப்ப ஓரளவுக்கு பிரச்சனையை சரி செய்யலாமே. ஏன் தொடர்ந்து இந்த கொங்கு பகுதி மட்டும் அனாதையாக விடப்பட்டு விட்டதோ என்ற ஐயப்பாடுதான் வருது. இத்தனை அமைப்புகள் இருக்கு, கொங்கு அமைப்புகள் இருக்கு, இல்ல பல்வேறு சமூகங்களில் பல்வேறு அமைப்புகள் இங்க உருவாக்கிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் எவனுமே குரல் கொடுக்க மாட்டான். எவனுமே குரல் கொடுக்க தயங்குறானாங்கிற ஐயப்பாடுதான் வருது. ஏன் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுங்க. ஏன் இந்த சமூகம் அந்த பணங்களை பெற்றுக்கொள்வதுதான பிரச்சனை. இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய சடலங்களை எடுத்து காரியத்தை முடிச்சா முடிஞ்சு போச்சு. சடலங்களை வாங்க மாட்டோம்னு சொல்லி உக்காந்துட்டா ஒரு கேள்வியா தானே இதை நம்ம முன்வைக்க நினைக்கிறோம். நமக்கு யார் மீதும் குறை சொல்லுவது நோக்கம் இல்லை. ஆனா தொடர்ந்து இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், இந்த சமூகத்தை சார்ந்த வயது முதிர்ந்தவர்கள் குறிவைக்கப்பட்டு காசுக்காக கொலை செய்யப்படுகிறார்களே. ஆனால் இனிவரும் காலங்களிலும்
காலம் தாழ்த்தாமல் இதை எதிர்த்து களமாட இளைஞர் கூட்டம் மீண்டும் பழைய வாதைக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. படிப்பறிவு தான் நமக்கான தெளிவை எடுக்கும். படிச்சு முன்னேறணும், அதுல மாறுபட்ட கருத்தை இல்லை, அதுதான் நம்மளுடைய இலக்கு. ஆனா தொடர்ந்து நம்மை கிள்ளுக்கீரை போல இந்த ஆளும் தரப்பும் காவல்துறையும் எங்கேயோ இருந்து நம்மளை பொருளுக்காக வெட்டி கொண்டுட்டு சில திருடர்களோ இல்ல யாருன்னு தெரியல, அது ஒரே பகுதிகளுக்குள்ளேயே இருக்கிறாங்களா இல்ல வெளியில இருந்து வர்றாங்களா, யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனை கொடுத்தால் என்ன அவர் பல்லடத்தில் 3 பேர் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான், ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு போய் கேட்டதுக்கு ஒரு 4 பேரை வெட்டி கொள்றான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பயே ஒரு 2-3 பேரை என்கவுண்டர் போட்டிருந்தா இப்ப அவன்லாம் ஜாமீன்ல வெளியே வந்தான். அப்ப இந்த பகுதியில போனா நம்ம செஞ்சுட்டோம்னா அவங்க மானத்துக்கு கட்டுப்பட்ட சமூகம், யாரையும் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டான். ஒரு கட்டத்துக்கு மேல எதுக்குடா வம்பு, போய் தொலைது, பண்ணதை பண்ணிட்டான் சரி போ அப்படின்னு அறநெறியோடு வாழக்கூடிய சமூகம் நம்மளை விட்டுருவாங்கிற ஒரு எண்ணம் தானே. நம்மளுடைய பழையவாதைய கொஞ்சமாவது இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் நினைத்து பாருங்கள். உங்களுடைய முன்னோர்களும் என்னுடைய முன்னோர் அப்படி இல்லை. நமக்கு வந்த பிரச்சனையை நாம தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோம், நாம தான் தீர்த்திருக்கிறோம். ஆயுதத்தை கையிலேருந்து தான் தீர்த்தோம். இன்னைக்கு ஆயுதத்தை எல்லாம் கையில ஓட்டு பேனாவை கையில் எடுத்ததன் விளைவுதான், பேனாவை மட்டுமே கையில் எடுத்ததன் விளைவுதான் பொருளாதாரம் மட்டும் நமக்கு போதும் என்ற எண்ணத்தோடு நாம் வாழ்ந்து விட்டோமோ என்ற ஐயத்தோடு இந்த காணொலியை முடிக்கிறோம். இந்த காணொலியினுடைய நோக்கம், இனி ஒரு உயிர், தோட்டத்து வீடுகளில் வாழக்கூடிய இனி ஒரு உயிர் போகக்கூடாது. அந்தந்த பகுதியை சார்ந்த இளைஞர்களே உங்களுக்குள்ளான தீர்மானங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள். இனி நம் பகுதிகளில் இப்படி ஒரு உயிர் பலி என்று நடந்தால், ஒண்ணு நம்மளை திருட எவனாவது ஒருத்தன் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ண வர்றான், இல்ல நம்ம கிட்ட எடுத்துட்டு போக வர்றான்னா அவர்களுடைய உயிர் பறிக்கப்பட்டதாக இருக்கட்டும். ஆமா, தொடர்ந்து நம்மை தொந்தரவு பண்ணா நம்ம என்ன செய்ய முடியும்? இப்படி 7 சம்பவங்கள் நாளைக்கு ஏன் தோட்டத்திலயோ இல்ல உங்க தோட்டத்திலயோ இல்ல உங்க ஊர்லயோ நடக்காதுன்றதுக்கு என்ன ஒரு அத்தாட்சி? எங்கேயாவது நடந்தவனை பிடிக்கிறாங்களா? இதுவரைக்கும் கைது செய்யப்படவே இல்லையே. ரொம்ப வருத்தத்தோட இந்த காணொலியை பதிவு செய்யறோம். காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறதா, இல்ல அதிகாரத்துறைக்கு, அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த விடயங்களை பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருக்கிறதா என்ற ஐயத்தோட தான் இந்த காணொலியை மீண்டும் ஒரு முறை நிறைவு செய்ய விரும்புகிறோம். தொடர்ந்து இந்த கொங்கு பகுதியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தெரிந்து வாய்ஸ் ஆஃப் கொங்கு நாடு யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.